2025 மே 30 இந்த உலகம் ஒரு அறிவியல் நாயகனை இழந்தது. எத்தியான் எமில் போல்யோ கருக்கலைப்பு மாத்திரையான மிஃபோப்ரிஸ்டானை உருவாக்கிய பிரெஞ்சு விஞ்ஞானி தன்னுடைய 98வது வயதில் பாரிஸில் காலமானார். மிஃபோப்ரிஸ்டான் ஒரு மருந்து மட்டுமல்ல, மில்லியன் கணக்கான பெண்களுக்கு அவர்களுடைய உடல், வாழ்க்கை, எதிர்காலம் மீது உரிமை தந்த ஒரு புரட்சி என்றே சொல்லலாம். பல நூற்றாண்டுகளாக பெண்களின் உடலையும் அவர்களின் வாழ்வையும் அவர்களை விட மற்றவர்கள்தான் கட்டுப்படுத்தி கொண்டிருந்தார்கள். இந்த மிஃபோப்ரிஸ்டான் மாத்திரை பெண்களுக்கு என்ன கொடுத்தது தெரியுமா? ஒரு பாதுகாப்பான தங்கள் உடல் மீதான உரிமையை. பெண்கள் தங்களுடைய வாழ்வில் தங்களுடைய கர்ப்பம் பற்றி வேண்டும் வேண்டாம் என்று சொந்தமாக முடிவெடுக்கும் ஒரு வாய்ப்பை தந்தது. எத்தியான் எமில் போல்யோ 15வது வயதில் நாசிகளுக்கு எதிரான போராட்டத்தில் தனது பெயரை மாற்றிக்கொண்டவர். பின்னர் அமெரிக்காவில் கான்ட்ரசெப்டிவ் மாத்திரையின் தந்தை என்று அழைக்கப்படும் டாக்டர் பின்கஸ் உடன் பணியாற்றினார். அங்கு பாலின ஹார்மோன்களை பற்றி கற்றுக்கொண்டு புரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனின் செயலை தடுக்கக்கூடிய மருந்தை உருவாக்கினார். மிஃபோப்ரிஸ்டான் மருந்துக்கு எதிராக வழக்கம் போல உலகம் முழுதும் அச்சுறுத்தல்கள், விமர்சனங்கள், அரசியல் தடை என்று பல இருந்தும் எந்தவித தயக்கமுமின்றி தடைகளை எதிர்கொண்டார் எத்தியான் எமில் போல்யோ. அவரது மனைவி சிமோன் அவரை பற்றி கூறும்போது, அவர் வாழ்நாள் முழுவதும் பெண்கள் சுதந்திரமாக நல்வாழ்வு பெற்றவாறு நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் என்பதற்காகவே ஆராய்ச்சி செய்தார் என்று தன் கணவரின் தன்னலமற்ற சேவையை புகழ்ந்து பேசுகிறார். அவர் உருவாக்கிய மருந்து உலக சுகாதார அமைப்பின் அவசியமான மருந்துகள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. அறிவியலில் சமூகத்தை மாற்றிய மனிதர் எத்தியான் எமில் போல்யோ அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த அஞ்சலி.